இல்ல மணப்பெண் அலங்கரிப்பாங்க இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால பொன்னுடுப்பாட்டு. மணப்பெண்ண அலங்கரிக்க வாரவ முதலாவது செய்யற வேலை பொண்ணுடைய புருவத்துல விளையாடு. கல்யாணம் அன்னைக்கே அல்லாட சாபத்தோட கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் விளங்குமா? அந்த கல்யாணம் உருப்படுமாங்க? கல்யாணம்ங்கிறது ரியல் லைஃப். கல்யாணத்துக்கு முன்னால உள்ளது ட்ரையல் லைஃப். ரியல் லைஃப்ல இருந்தாவது நீ நாயகத்தின் வழிமுறையை பின்பற்ற கூடாதா? அதிலேயே முதலாவது தருத்தறிவு. அந்த கல்யாணம் வந்து தொழுகையில் இல்ல, ஒன்றும் இல்ல, மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிருமா? வருஷம் முழுக்க மவுத்தாகும் வரைக்கும் உன்னை மேக்கப் இல்லாம தான் அவர் பார்க்க போறாரு. கல்யாணத்தன்னைக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு ஏமாத்துற? எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? வருஷம் முழுக்க மேக்கப் இல்லாம தான் இருக்க போறீங்க. வாழ்க்கை முழுக்க மேக்கப் இல்லாம தான் இருக்க போறீங்க. ஒரு மேக்கப்புக்காக, ஒரு அலங்காரத்துக்காக அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டுவதா? பெண்கள் மட்டுமா? ஆண்கள், வாலிபர்கள் இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போடுறாங்க. இங்க போடுறாங்களோ தெரியல, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சிலவங்க போடுவாங்க. அந்நியர்களுடைய கலாச்சாரம் ஹராம்.